மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா பிசிபேட்டையில இருக்கக்கூடிய SRM சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். காட்டுக்கே ராஜா ஒண்ணுதாங்க. சோ அந்த மாதிரிதான் வணிக சங்கத்துக்கே சிங்கமா இருக்கக்கூடிய நம்ம தலைவரை தாங்க பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தலைவர் வணக்கம். வணக்கம் வணக்கம் மேடம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தலைவர். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு மேடம். சிறப்பா இருக்கு தலைவர். வணிகர்களுக்குலாம் ரொம்பவே பாதுகாப்பா இருக்கீங்க தலைவர். அதை கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு தலைவர். ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உங்களுடைய சேவை தேனி மக்களுக்கு தேவை தலைவரே. ஆஹா, ரொம்ப சந்தோஷம். மக்களுக்கும் வணிகர்களுக்கும் பேருதவியா இருக்குது இந்த பேரமைப்பு. தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தேனி மாவட்டத்தை கிட்டத்தட்ட 41,862 உறுப்பினர்கள் கொண்ட சங்கத்தை வலிமையா நடத்தி கொண்டிருக்க உங்களுடைய ஆதரவு. கண்டிப்பா தலைவரே. உங்களுடைய போஸ்ட் எல்லாம் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்ல எல்லாம் பாத்திருக்கேன் தலைவரே. ரொம்ப சந்தோஷம். ஆனா ஐயராம உழைக்கக்கூடிய மனுஷனா உங்களை நான் பாக்குறேன் தலைவரே. ரொம்பவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு தலைவரே. ரொம்ப சந்தோஷம். எங்களை மாதிரி இருக்கிற ஜெனரேஷனுக்குலாம் உங்களை வந்து ஒரு உதாரணமா ஒரு வழிகாட்டியா நீங்க இருக்கீங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதாவது என்னுடைய நோக்கமே என்னன்னா, இளம் தலைமுறைகளுக்கு நம்மளுடைய வழிகாட்டியா இருக்கணும். அவங்களை அரவணைத்து எங்கள் வணிகத்துக்குள்ள கொண்டு வரணும்ன்றது எங்களுக்கு ஒரு ரொம்ப ஆசையோட பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுலயும் நீங்க எல்லாம் பெண்கள்லாம் எப்படின்னு சொன்னா, முன்னாடி எல்லாம் வந்து அடுப்பூதும் பெண்களாக இருந்தார்கள். இன்னைக்கு அப்படி கிடையாது. விண்வெளி வரைக்கும் சென்று வெற்றிகரமாக வரக்கூடியதான் பெண்கள் என்றது ஆணித்தரமாக சான்றிதழ் திகழ்ந்து கொண்டு இருக்கீங்க. சரியா? எல்லா துறையிலையும் 60% தான் கேட்டாங்க. ஆனா 100% 80 விழுக்காடு இன்னைக்கு எல்லா துறையிலையும் பெண்கள் தான் இருக்காங்க. அதுவே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. அற்புதமா இருக்கு. நான் தானே ஓபன் பண்ணி வச்சேன். ஒரு மனிதன் அற்புதமாக கஷ்டப்பட்டு ஒரு உழைப்பால் முன்னேறின மனிதன் சொன்னா அந்த எங்கள் அன்பு தம்பி செந்திலுக்கே ஆகும். அது தமிழ் கடவுள் முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்துல செந்தில் என்ற பெயர்ல அவருக்கு எப்பயுமே முருகப்பெருமானுடைய ஆசையில சிறப்பா இருக்கும். தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு எப்பொழுதும் உறுதுணையா இருக்கும். நான் போனதில்ல. அருமையான செந்தில் வந்து எப்படி பண்றாருன்னா, ஒரு விஷயத்தை எடுத்து அற்புதமா பண்ணக்கூடிய மனிதன். நல்ல மூல வேலை செய்ய அவர். அதுலயும் இந்த கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வணிகர்களும் பொதுமக்களும் வெளிநாடுகளும் சரி, உள்நாட்டு சுற்றுலா தலங்களுக்கும் சரி, அருமையாக அவங்களை தங்கு விடுதியிலிருந்து போய் வர்றதுக்கு அத்தனை வசதிகளும் பண்ணி கொடுக்குறாருன்றது அற்புதமாக. போய் வந்தவங்க நிறைய பேர் எனக்கு தமிழ்நாட்டு அளவில் எல்லாரும் என் காது இனிமையாக என்கிட்ட சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். உங்களுடைய முன்னாள் பிஆர்ஓ வந்து அற்புதமாக பண்ணியிருக்காரு தலைவரே. உங்கள் வழிகாட்டியாக உங்களை தான் சொல்றாருன்னு சொன்னார். அதனால என்னுடைய வழிகாட்டுதன்படியா அற்புதமா பண்ணியிருக்கக்கூடிய அருமை செந்திலுக்கு மனதார நான் வாழ்த்துறேன். அவருக்கு எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்க வாழணும். அவருக்கும் அவர் வணிகமும் சிறக்க வேண்டும் என்றதை என்னுடைய நோக்கம். அவர் எப்பொழுதும் அந்த எம்பெருமான் சீனிவாசனுடைய ஆசீர்வாதத்துல சிறப்பா இருக்கிறதுக்கு நான் வேண்டிக் கொள்கின்றேன். மக்கள் வெற்றி பாதையில பயணம் செய்ய ஒரு வழிகாட்டியா உங்களுடைய சேவையை நீங்க தொடர்ந்து செய்யணும்னு சொல்லி எங்களுடைய சார்பா நாங்க வாழ்த்தி வணங்கிக்கிறோம் தலைவரை. ரொம்ப சந்தோஷம். நம்ம ப்ரௌச்சர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஒரு அவசியம் சொல்றேன். சிறப்பா சொல்றேன். நீங்களே ஒரு ட்ரிப் போயிட்டு வாங்க தலைவரே. ரைட்.